ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம தக்காளி தொக்கு ஹெல்தியான வேலை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. கடாயில் ஒரு கொஞ்சோண்டு எண்ணெய் போட்டு, பெருங்காயம் போட்டு, ஜீரகம் போட்டு, அப்புறம் கொஞ்சம் ஒரு வெங்காயம் கட் பண்ணி நான் வச்சுருந்தேன், அது போட்டு கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஃப்ரை பண்ணோடனே நான் சைடில் கொஞ்சம் கேப்சிகம் அப்புறம் கேரட் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் ரெண்டுத்தையும் போட்டு கொஞ்சம் ஆயிலில் ஃப்ரை பண்ணிகிட்ருக்கேன். இது ரொம்ப சிம்பிளாக டேஸ்டியாக ஹெல்த்தியாக இருக்கும். என்னோடய எல்லா ரெசிபியும் சிம்பிளாகவும் டேஸ்டியாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஏன்னா இப்போலாம் ஹெல்த்து தான் எல்லாமே. நல்லா மசாலாலாம் சாப்பிட்டிங்கன்னா அது வந்துட்டு நல்லது கிடையாது. நம்ம ஹார்ட்டுக்கோ இல்லை ஸ்டமக்குக்கோ நல்லது கிடையாது. அதனால தான் நான் நிறைய மசாலாலாம் ஆட் பண்ணவே மாட்டேன். நீங்கள் இது வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். சப்பாத்திக்கு சாப்பிட்டு பாருங்கள், இல்லை ரைஸ்க்கும் சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். அப்புறம் நான் 3 நாட்டு தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். அது கட் பண்ணி அதையும் நான் போட்டு அது கூட கொஞ்சம் ஃப்ரை பண்ணேன். ஃப்ரை பண்ணோடனே டேஸ்ட்டுக்கு அக்கார்டிங்காக கொஞ்சோண்டு உப்பு, அப்புறம் தனியா பவுடர் போட்டுக்கோங்க. தனியா பவுடர் நல்லா போட்டு அது நல்லா வறுத்துக்கோங்க. செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இது ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. நான் ஒரு அம்மி எடுத்துக்கிட்டேன். அம்மியில் 2 மிளகா, 4 பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். அதை நல்லா நொறுக்கி வச்சுக்கிட்டேன் சைடில். இந்த ஸ்டெப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள், சூப்பராக வரும் டேஸ்ட்டு. ஏன்னா கொஞ்சம் பூண்டோட பச்சை ஒரு டேஸ்ட்டு வரும், சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஸ்டெப்பு நீங்கள். அதுக்கப்புறம் அந்த தக்காளி தொக்கு செஞ்சிட்ருக்கீங்க இல்லையா, அது நல்லா ஃப்ரை ஆன உடனே நீங்கள் அதில் அந்த நொறுக்கி வச்சுருக்கீங்கள்ல அந்த பூண்டும் அப்புறம் மிளகா, அது ரெண்டுத்தையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி நிறைய போடுங்க. நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். அதையும் நல்லா ஃப்ரை பண்ண உடனே அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸு, முடிஞ்சிடுச்சு. டேஸ்ட் பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். நீங்கள் சப்பாத்திக்கோ இல்லை ரைஸ்க்கும் சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.